இது பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் போனோட டச் பண்ணி போன்ல நாங்க டைப் பண்றது இதோட சென்சரை யூஸ் பண்ணி தான் செய்யறோம் சரியா. சென்சரை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய ஒரு கீபோர்ட் தான் அது சரியா. இப்ப எங்க வேணாண்டாலும் நீங்க வச்சு அதை வேலை செய்து கொள்ள பாருங்க. சென்சர்ல கீழே அது என்னது அந்த ஸ்கிரீன் படுது அவர் மேசில் வச்சிருந்து டைப் பண்ணி கொண்டிருக்கு. இது டேபிள் கீபோர்ட். இது வந்து என்னது எடிஷனலா இருக்கக்கூடிய ஒரு கீபோர்ட் பிள்ளைகள் சரி. இதுக்கு வந்து நாங்க பின் ஒன்று இருக்குது. அது என்ன செய்வோம் கம்ப்யூட்டர்ல அடிச்சிட்டு இது வந்து வயர்லெஸ் கீபோர்டுன்னு சொல்லி சொல்லுவோம். வயர்லெஸ் கீபோர்ட் சரியா. அது வச்சு எங்கேயும் நீங்க வச்சு டைப் பண்ணி கொள்ளலாம். இது வந்து ஒவ்வொரு பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி பிள்ளைகளுக்கு நாங்க செய்திருக்கிறோம் சரியா. டப்புலையும் வச்சு செய்யலாம். அதை கலட்டி எடுத்து கீழையும் வச்சு கொள்ளலாம். அது அடுத்தது வுடன். அது வந்து பலகையால செய்யப்பட்டது சரியா வுடன். அடுத்தது இது வந்து கொஞ்சம் சென்சரோட சென்சர் கனெக்ஷன் உள்ள ஒரு கீபோர்ட் பிள்ளைகள் சரியா. அது பாருங்க இதுல ஒரு பின் ஒன்று இருக்கு பாருங்க. யூஎஸ்பி பின் மாதிரி உண்டு. அதை நாங்க கம்ப்யூட்டருக்கு அடிச்சுட்டு இவரோட கனெக்ஷன் நாங்க கம்ப்யூட்டருக்கு போவோம். ஸோ நாங்க கீபோர்டை நாங்க ரன் பண்ணி கொள்ளலாம். கீபோர்டை நாங்க ஃபங்க்ஷன் பண்ணி கொள்ளலாம் சரியா. இது வந்து என்னது கூடுதலா விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது பாருங்க. ஜாய்ஸ்டிக் மாதிரியானது விளையாட்டுக்கு பயன்படுத்தக்கூடியது. அப்படி போடுறன்னு காட்டுறாங்க பாருங்க. இது வந்து இந்த கீபோர்டு என்ன செய்யும் நீங்க கம்ப்யூட்டர்ல என்னது மானிட்டர் இல்ல மானிட்டர்ல ஸ்கிரீன் பண்ணலாம். இல்லாட்டி கூட டிவில ஸ்கிரீன் பண்ணிட்டு இந்த கீபோர்டை வச்சு நீங்க என்ன செய்யலாம் டைப் பண்ணி கொள்ளலாம். இது வந்து உங்களோட டிவில தெரியும் ஸ்கிரீன். நீங்க இங்க இருந்து கொண்டு அதை வந்து டைப் பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வர்ச்சுவல் கீபோர்ட். பாருங்க என்ன மாதிரி இருக்கு ஒவ்வொரு டிசைன்ல இருக்கு. நீங்க ஏற்கனவே பார்த்தது மாதிரி தமிழக ரெண்டு பக்கத்துலயும் இருக்கக்கூடிய மாதிரி கீ ரைட்டா. ஓகே அப்ப நீங்க நிறைய கீஸ் பார்த்துட்டீங்க கீபோர்ட். ஓகே இப்ப நாங்க எங்கிட்ட இருக்கிற மட்டும் தான் கீபோர்ட் இல்ல பிள்ளைகளா தெரியும் தானே. நிறைய கீபோர்டுகள் இப்ப கரண்ட்ல யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறோம் சரிதானே. ஓகே அப்ப நான் உங்களுக்கு பிள்ளைகள் ஒருக்கா அந்த கீஸ் ஒருக்கா நான் அனுப்பி விடுறேன் உங்களுக்கு. அதை பார்த்து ஒருக்கா அத போட்டோ காப்பி பண்ண கூடியவங்க போட்டோ காப்பி பண்ணி கொள்ளுங்க. கீறக்கூடியவங்க கீறிக்கொள்ளுங்க சரியா. ஒவ்வொரு படங்களும் உங்களுக்கு கண்டறிய தெரிய வேணும் பிள்ளைகள். இது இது என்ன என்னன்னு சொல்லி தெரிய வேணும். சோ அதுகளையும் ஒருக்க பார்த்துக்கொள்ளுங்க. நான் ஏழுமன்னு சொன்னா உங்களுக்கு அந்த மிஸ் வந்து இப்ப தந்தனை எழுதுறதுக்கு இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் ஸ்டோரேஜ் டிவைசஸ் அதுகளையும் உங்களுக்கு அனுப்பி விடுறேன். அந்த படங்களையும் உங்களுக்கு போட்டோ காப்பி எடுக்க முடிஞ்சா எடுத்துக் கொள்ளுங்க. அது ஒரு ஃபைலா இருக்கு பிள்ளைகள். பட் நீங்க போட்டோ காப்பி எடுக்கிறதா இருந்தா அவங்களுக்கு சொல்லி எடுக்கணும். 1 2 3வது பேஜ் மட்டும்தான் சொல்லி சொல்லி எடுக்க வேண்டும் சரியா. ஃபுல்லா கொடுத்துட்டீங்கன்னு சொன்னா 82 பேஜ் கிட்ட இருக்கு. அது அவ்வளவு தேவை. அப்ப நீங்க சொல்லி எடுக்க வேணும். உங்களுக்கு இந்த படம் உள்ள பேஜ் மட்டும்தான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும் சொல்லி சொல்லி எடுங்க சரியா. மிஸ் அனுப்பலைன்னு சொன்னா யார் எனக்கு ஞாபகப்படுத்துவீங்க ஹன்ஸ் ரோசன் ஞாபகப்படுத்தணுமா கட்டிக்காரு. ஓகே ரைட். ஓகே இப்ப நாங்க பிள்ளைகள் உங்களோட ஒர்க் புக் செய்ய போறோம். எல்லா டைம் ஒர்க் புக் இருக்குதா எல்லா டைம் ஒர்க் புக் ரைட். ஒர்க் புக் இருக்கிறார்கள். ஒர்க் புக் இருக்கிறார்கள் இருக்கா ஒர்க் புக் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகள். ஒர்க் புக்ல உங்களுக்கு செய்யறதுக்கு பெர்மிஷன் இருக்குதா இல்லாட்டி ஸ்கூல்ல தான் செய்யப்படுமா. என்னதுக்கு நோ என்னன்னு சொல்ற
அப்ப என்ன ஸ்கூல்ல பெர்மிஷன் தர மாட்டேன். பெர்மிஷன் தர மேடம். ரைட், ஓகே. அப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆன்சர் எழுத போறீங்க காப்பியில, சரியா? மிஸ் எஸ். ஓகே. எனக்கு இன்னும் நியூ புக் தரல, பழைய புக் தந்திருக்காங்க மிஸ். பரவாயில்ல. அப்ப நீங்க எழுதலாமா? அதுல ஆன்சர் எழுதலாமா? இல்ல மிஸ், அதுல ஏற்கனவே ஆன்சர் எழுதி வச்சிருக்காங்க. எழுதி வச்சிருக்கிறாங்க. ரைட், ஓகே. அப்ப நாங்க காப்பியில எல்லாருமே காப்பியில நோட் பண்ணி கொள்வோம் பிள்ளைகளா. எல்லாருமே காப்பியில நோட் பண்ணி கொள்வோம். ஓகேயா? ரைட். ஓகே மிஸ். நானே முக்கியது தண்ணி நாங்க இப்ப ஒர்க் புக் செய்ய போறோம். தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்கு மிஸ் சொல்லித்தார பிள்ளைகளா. தமிழ் மீடியம் எத்தனை பிள்ளைகள் இருக்கிறீங்க? தமிழ் மீடியம் பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறீங்களா? சிந்தனன், தமிழ் மீடியம் பிள்ளைகள் ஒரு ஹேண்ட் ரைஸ் போடுங்க பாப்போம். 1 2 3 3 பேர் தான் இருக்கிறீங்க. ரைட், ஓகே. 3 பேருக்கு சொல்றேன். இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைகள் நீங்க பார்த்து எழுதி கொள்ளலாம், சரியா? Complete the following diagram which shows basic function of computer. Basic function of computer என்னது பிள்ளைகள்? உங்களுக்கு தெரிஞ்சதான். Input, process, output. என்ன? Input, process, output. So அதை எழுதிக்கொள்ளுங்க. முதலாவது A வந்து input, ரெண்டாவது B வந்து process, மூன்றாவதுங்களுக்கு output. தமிழ் மீடிய பிள்ளைகள் உள்ளீடு, மற்றது முறை வழியாக்கம், வெளியீடு. ஓகேயா? உள்ளீடு, முறை வழியாக்கம், வெளியீடு. மிஸ், கேள்வி புக்ல இருக்கிறதா மிஸ் தமிழ் மீடியங்களுக்கு? கேள்வி என்ன இருக்கு? முதலாவது கணினியின் அடிப்படை தொழிற்பாட்டை குறிக்கும் கீழுள்ள வரைபடத்தை பூர்ணப்படுத்து. எஸ், அதைத்தான் பிள்ளைகள் ஐடென்டிஃபை பண்ண சொல்லி இருக்கு. முதலாவது ஏ என்றது என்னத்தை குறிக்கும்? உள்ளீடு. உள்ளீடு. இரண்டாவது பி முறைவழிப்படி. முறைவழி. மூன்றாவது சி வெளியீடு. வெளியீடு. ரைட். வெளியே கொள்ளுங்க பார்ப்போம். ஆன்சர் மட்டுமா மிஸ், இல்ல கேள்வியோட சேர்த்து மிஸ்? உங்களுக்கு புக் இருக்கிறதுனால யூனிட் 1 போட்டுட்டு ஆக்டிவிட்டி 1.1 போட்டுட்டு எழுதுங்க. ஓகே மிஸ். அடுத்தது கேட்டிருக்கிறேன். Select the correct answer and write the relevant English alphabet letter in the space given. Okay. What is known as input in a computer? இன்புட்டா தொழிற்படக்கூடியது இந்த மேல் இருக்கிற படத்தில் எதென்று கேட்கினோம்? மிஸ், தமிழ் மீடியக்காரர் புக்ல உள்ளத பார்த்து எழுதுறதா? ஓமப்ப இங்க கீழே இருக்க ஆன்சர். கீழே இருக்க பிள்ளைகள், கீழே இருக்க பிள்ளைகள், கீழே இருக்க ஆன்சரா? கீழே இருக்க ஆன்சர், சாரி, கீழே இருக்க ஆன்சர் பாருங்க. Any method which is used to send our data proceed by the computer system. நாங்க ஏதாவது கொடுக்கிற டேட்டா வந்து ப்ராசஸ் ஆகுற கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ப்ராசஸ் ஆகுறத நாங்க என்னன்னு சொல்லுவோம்? ஏதாவது டேட்டா நாங்க இன்புட் பண்ணிக்கல, அந்த டேட்டா ப்ராசஸ் ஆகுறத நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கம்ப்யூட்டர் சிஸ்டத்துல ப்ராசஸ் ஆகுறத அட இந்த கேள்வி யாராச்சும் சொல்லுங்க பாப்போம்.
நாங்க இன்புட் பண்ற ப்ராசஸ் ஏதாவது முறைவழியாக்கம் ப்ராசஸ் முறை வழியாக்கம். வெரி குட். ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். அப்ப முதலாவதுக்கு என்ன விட வரும்? ப்ராசஸ்ன்றத குறிக்குது. என்ன இந்த 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 சென்டென்ஸ் வந்து ப்ராசஸ குறிக்குது. அடுத்தது பாருங்க. Any method which is used to feed data into computer system. ஏதாவது ஒரு டேட்டாவை கம்ப்யூட்டர் சிஸ்டத்தை கொடுக்கறது என்னன்னு சொல்லுவோம்? கொடுக்கிற முறை என்ன சொல்லுவோம்? உள்ளீடு உள்ளீடு இல்லாட்டிக்கு இன்புட்னு சொல்லி சொல்லுவோம். மூன்றாவது a method which can be used to store data. ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்டோர் பண்றதுக்கு வெளியீடு அவுட்புட் அவுட்புட்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்டோர் பண்ணி யூஸ் டு நாங்க யூஸ் பண்றதுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மெத்தடா நாங்க என்ன சொல்லுவோம்? அவுட்புட்டா? அவுட்புட் வெளியீடு ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது a method which can be used to. ப்ராசஸிங் முதலாவது பாருங்க. முதலாவது நாங்க மிஸ் பண்ணிட்டோம். Any method which is used to send out data. Send out வெளியில வாரது. proceed ஆகி வெளியில வாரத நாங்க என்ன சொல்லுவோம்? proceed ஆகி வெளியில வாரது அதான் அவுட்புட். அவுட்புட் அதாவது வெளியீடு. முதலாவது எங்களுக்கு வெளியீடு. அடுத்த ரெண்டாவது பாத்தீங்கன்னு சொன்னா ஏதாவது நாங்க டேட்டாவை கம்ப்யூட்டருக்குள்ள செலுத்துறது உள்ளீடு. A method which can be, yes, a method which can be used to store data. அதாவது நாங்க யூஸ் பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கொள்ளக்கூடிய மெத்தட நாங்க எப்படி சொல்லுவோம்? ப்ராசஸிங். அதுக்குரிய ஸ்டோரா இருக்கு. சோ அது தமிழில் இதுல கேட்டு இருக்கு. இந்த ஆன்சரை வச்சுக்கொண்டு உங்களை அங்கால ஆன்சர் பண்ணட்டாம். சரியா? இந்த ஆன்சரை வச்சுக்கொண்டுதான் உங்களை செலக்ட் பண்ணட்டாம் எது இதுக்கு சரியானது. எது இதுக்கு சரியான இல்ல கேட்கணும். வாட் இஸ் நோன் as input in a computer? What is known as input computer? இன்புட்டா தொலைப்படக்கூடியது எது? Any method which is used to feed data into a computer system. சரியா? இதுதான். அப்ப பி தான் எங்களுக்கு முதலாவது விடையா வரும். அடுத்தது what is known as output in a computer? Any method which is used to send out data proceed by the computer system. Computer systemத்தால proceed ஆகி வெளிவாரது தான் நாங்க சொல்லுவோம் output. அடுத்தது what is known as store in a computer? ஸ்டோர் பண்ணக்கூடியதா நாங்க சொல்லக்கூடியது a method which is can be used to store data. ஏதாவது டேட்டாவை ஸ்டோர் பண்ணக்கூடிய மெத்தட தான் ஸ்டோரிங் கம்ப்யூட்டர் சொல்லி சொல்லுவோம். வேணா? சோ அதைத்தான் பிள்ளைகள் கேட்டு இருக்கு. இந்த கேள்வி யாருக்காச்சும் குழப்பம் இருக்குதா பிள்ளைகள்? வாய் மூடிட்டு இருந்து தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தா ஒன்றும் விளங்காது. பிறகு விளங்காட்டி கேட்டு படிக்கணும். ஜோஹானாக்கு விளங்கிட்டா? மிஸ் தமிழ் மீடியம் அப்படி தமிழ் மீடியத்துல என்ன எழுதி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்குமே. வாசிங்க பாப்பா. கணனியின் உள்ளீடு சாதனமாக கருதப்படுவது, கணனியின் வரவுளை சாதனமாக கருதப்படுவது, கணனியின் தேக்க சாதனமாக கருதப்படுவது. ஓகே, அது கீழே இருக்கிற விடங்களை வாசிங்க. ஏபிசி கீழே இருக்கும். ஏ என்றது கணனி முறைமையினால் முறை வழியாக்கப்பட்ட தகவலை வழியே பெற்று தருவதற்கு பயன்படுத்தப்படும் யாதேனும் ஒரு சாதனமாகும். கணனி முறைமைக்கு தகவல்களை வழங்கும் யாதேனும் ஒரு சாதனமாகும். என்றது தரவுகளை வைக்கக்கூடிய கணனி சாதனம் ஒன்றாகும். ரைட், அதே இதுதான் இதுலயும் கேட்டிருக்கு. அப்ப இதுல வரவுளைவு சாதனமா தொலைப்படக்கூடிய இந்த பி தானே நாங்க ஏதாவது கம்ப்யூட்டருக்கு கொடுக்கக்கூடிய டேட்டா. அடுத்தது எங்கட அவுட்புட்டா செயல்படக்கூடியது என்னது? ப்ராசஸ் ஆகி ஏதாவது செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வெளியில வரதான் நாங்க சொல்லுவோம் அவுட்புட். அப்ப அது ஏ. கடைசி ஸ்டோர் பண்ணி வச்சு கொள்ளக்கூடியது, அப்ப அது ஸ்டோரேஜ்.
ரைட்டா? Okay, miss. Thank you, miss. தமிழ் மீடிய பிள்ளைகளா இருக்கும் விளங்காட்டி கேளுங்க பிள்ளைகள். எல்லாம் தலையாட்டி கொண்டு இருக்கிறீங்க, விளங்குதா விளங்கலையான்னு மிஸ்ஸுக்கு தெரியல. பாப்போம். ஹன்ஸ் ரோஷனுக்கு தான் விளங்குது, மிட்டாக்களுக்கு கனிஷ்டனை காணையில. இதாரு கனிஷ்டன் என்ற பேர்ல இருக்கிறீங்க புதுசா நீங்க? கிசாயினி விளங்கிலமா? நான் அந்த தம்பிന്റെ பேர்ல இருக்கிறேன் கிசாயினி. 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 கிசாயினி புதுசாமா நீங்க? இல்ல கிசாயினியோட நேம் ரைட். ஓகே, கிசாயினி. ஓகே. ஓகே, ஏபிசிடி போடுறது மட்டும் தானே நான். அடுத்தது எழுதிக்கொள்ளுங்க. 1.2. 1.2. Write 3 examples for input devices. Input devices நிறைய தந்த நான் அதுக்குரிய எக்ஸாம்பிள் எழுதட்டாம். இன்புட் டிவைசஸுக்குரிய பேருகளை எழுதட்டாம். அடுத்தது write 3 example for output devices. வெளியீட்டு சாதனங்களுக்கு உதாரணம் எழுதட்டாம். எழுதிக்கொள்ளுங்க பாப்போம். இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்கேன். பிள்ளைகள் மற்றது இன்றைக்கு ஒருக்கா மிஸ் குரூப் ஒருக்கா செட் பண்ண போறேன் ஐசிடி கிளாஸுக்கு. ஸோ ஐசிடியில ஜாயின் பண்ணுற பிள்ளைகள் எல்லாரும் மிஸ்ஸுக்கு ஒருக்கா உங்களோட நேமுகளை அனுப்பிக்கொள்ளும். சரியா? மிஸ்ஸுக்கு ஒருக்கா மிஸ்ஸோட நம்பர் தெரியும் தானே? மிஸ்ஸோட நம்பருக்கு உங்களோட கிரேட போட்டோணும். கிரேட் 6 ஐசிடி உங்களோட நேம். சரியா? அப்பதான் மிஸ் உங்களை குரூப்புக்கு செட் பண்ணுவேன். இல்லையான்னு சொன்னா மிஸ் ஆயிடுவீங்க. அதனால இதுல இருக்கிற 7 பேரும் ஒருக்கா நீங்க மிஸ்ஸுக்கு உங்களோட நேம், கிரேட், என்ன சப்ஜெக்ட்ன்றதை ஒருக்கா அனுப்பி விடுங்க. சரியா? ஓகே மிஸ். ஓகே. ஓகேயா? Okay, miss. ஓகே மிஸ். நேம் ஒருக்கா ஐடென்டிஃபை பண்ணி எழுதுங்க பாப்போம். இதெல்லாம் என்னென்னு சொல்லி ஐடென்டிஃபை ஸ்டோரேஜ் டிவைசஸ் இன் திஸ் பிக்சர். முதலாவது இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க், பி வந்து எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், பென் டிரைவ்,
சிடி, அடுத்தது ரேம். சரியா? மிஸ் உங்களுக்கு அனுப்பி விடுறேன் பிள்ளைகள். ஏண்டா நீங்க படங்கள் எல்லாம் தெரிஞ்சிருக்க வேணும். இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு கேள்விகள் நீங்க செய்ய முடியாம போயிடும். சரியா? மிஸ் அனுப்பி விடுறேன். முடிஞ்சா நீங்க ஒருக்கா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளா. எல்லாரும் இப்ப கிளாஸ் முடிஞ்ச உடனே மிஸ்ஸுக்கு ஒருக்கா மெசேஜ் ஒன்று போடணும். என்ன மெசேஜ் போடணும்? நீங்க என்ன கிளாஸ், என்ன பாடம், பெயர். சரியா? அப்பதான் மிஸ் உங்களை நான் குரூப்புக்கு ஆட் பண்ண முடியும். ரைட், ஓகே பிள்ளைகள், நாங்க இதோட இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்ளும். அடுத்த கிளாஸ்ல நாங்க மீதிய படிப்போம். எங்க எல்லாம் நாங்க கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறோம், அதோட சேர்த்து நாங்க ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டு அடுத்து நாங்க பார்க்க போறோம் எங்க எல்லாம் நாங்க என்னென்ன தேவைக்காக கம்ப்யூட்டரை பயன்படுத்துறோம்னு சொல்லி பார்க்கறோம். சரியா? ஓகே Miss, excuse me, miss. எஸ், என்ன சொல்லுங்க. Miss, அது கலர் பிரிண்ட் அடிக்கலாமா? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு விரும்பினா செய்யுங்க. கலர் பிரிண்ட் எடுக்க முடியுமாண்டா எடுங்க. இல்லைன்னு சொன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டும் பிரச்சனையே இல்லை. அது உங்களோட விருப்பம். ஓகேயா? ஓகே மிஸ். ரைட், ஓகே பிள்ளைகள், தேங்க்யூ எல்லாருக்கும். குட் நைட். காட் பிளஸ் யூ ஆல். Bye, Thank miss. you. Thank you. Good night, miss. Bye, miss.